ஹாய் உறவுகளே, வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? அனைவரும் நலமா? உங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா? எல்லோரும் தூங்கி எழுந்திரிச்சிட்டிங்களா? காலையில் எழுந்தாச்சு. காக்கா குயிலெல்லாம் கத்தி எழுந்திரிங்கோ எழுந்திரிங்கோ எழுந்திரிங்கோன்னு சொல்லி எழுப்பி விட்ருச்சா? என்னையும் அப்படி தான் எழுப்பி விட்ருச்சு. நானும் எழுந்துட்டேன். ஏன்னா சீக்கிரம் நேரத்தில் எழுந்திரிச்சா தானே வேலை பார்க்க முடியும், சீக்கிரம் அவங்களெல்லாம் அனுப்ப முடியும். எழுந்தாச்சு, வாசலை பெருக்கி கோலமும் போட்டாச்சு. எப்படி இருக்குது கோலம்? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்க. கோலம் நல்லா இருக்குன்னு ஒரு கமெண்ட் போடுங்க. உங்களோட அன்பும் ஆதரவும் எனக்கு தெரிய வைங்க. வாங்க வீட்டில் போய்ட்டு சமையல் வேலை பார்க்கலாம். இந்த நம்மளுக்கு பெரிய ப்ராசஸ்ஸே இந்த சமைக்கிற வேலை தான். அந்த சமைக்கிற வேலையை செஞ்சிடும். அதுவும் சூப்பராக சமைக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லை ஏதோ ஏனோ தானோன்னு சமைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நம்மளை காரி காரி துப்புறாங்களோ இல்லையோ, ஆனால் கலாய்க்கிறதுல மட்டும் வில்லாதி வில்லிங்க. வாங்க சமைக்கல போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அரிசி கழுவிட்டு அரிசியில் தண்ணி ஊற்றி கேஸை பற்ற வச்சாச்சு. குக்கரில் வச்சுட்டு அங்கே வடிக்கலாங்க. குக்கரில் வச்சாச்சு. எங்கள் வீட்டில் அவருக்கு டீ வேணும்னு டீ போட்டாச்சு. டீ போட்ட நகருங்க, நானே வடித்து தரேன்னு சொல்லிட்டு நானே வடித்து அவருக்கு ஒரு டீயை போட்டு கொடுத்துட்டு டீயை எடுத்துக்கிட்டு அப்படியே மேலே போய் செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு வாங்கோ அப்படின்னு அவருக்கு டீயை வடித்து கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் சப்பாத்தி அவர் ப்ரெட் டோஸ்ட்டு பண்ண சொன்னார். அது வேலைக்காகாது இல்லையா, மத்தியானத்துக்கெல்லாம் ப்ரெட் டோஸ்ட்டு தாங்காது. ஸோ அதனால் ஐடியா போட்டேன். மேத்தி இருந்துச்சு ஃப்ரிட்ஜில். மேத்தி எடுத்து, மேத்தின்னா வெந்தயக்கீரைங்க, வெந்தயக்கீரையை கடன்னு கட் பண்ணிவிட்டு அது கூட கொத்தமல்லி, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அந்த ஃபேஷனில் போட்டாச்சு. அதுக்குள்ளே கோலமாவுன்றேன், கோதுமை மாவு. கோலமாவை போட்டுறாதீங்கோ, அப்புறம் நம்ம எல்லோரும் வயிற்றுக்குள்ளார கோலம்தான் போடணும். கோதுமை மாவு ஞாபகம் வச்சுக்கோங்க, கோதுமை மாவு. அதுக்கு முன்னாடி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி மேத்தி ரொட்டி ரெடி பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு நாங்கள் தயிர் பச்சடி தான் சாப்பிடுவோம். அதனால் ஒரு பாத்திரத்தை கொஞ்சம் உப்பு போட்டுட்டு தயிர் பிரித்து கொட்டிட்டு அதில் வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு இஞ்சி, அப்புறம் கொத்தமல்லி எல்லாத்தையும் குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஒன்றா சேர்த்து மிங்கிள் பண்ணி கலந்து நம்ம வீட்டு பாஸ் அதுதான். எல்லாத்தையும் கலந்து தயிர் பச்சடி ரெடி. ரைத்தான்னு சொல்லுவாங்க, நாங்கள் தயிர் பச்சடின்னு சொல்லுவோம். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க. ரைத்தா ரெடி பண்ணிட்டாங்க. வாங்க எங்கள் வீட்டு மேத்திக்கீரை ரொட்டியோட ரைத்தாவும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்களேன். அது கூட ஊறுகாய் இன்னும் செம்மையாக இருக்கும். வாங்க மாவு பிசைக்கலாம். மாவில் ஏற்கனவே நான் எல்லாத்தையும் போட்டுட்டேன். அதில் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க, மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, மிளகாய்த்தூள், தனியாத்தூள் நான் கலந்து போட்டிருக்கேன். நீங்கள் கலந்து போட்டாலும் சரி, வெறும் மிளகாய்த்தூள் போட்டாலும் சரி, உங்களோட விருப்பம். காரம் உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் பட்டர், மெயின் கதாநாயகனே பட்டர் தான். அது இருந்தால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பட்டரு, மாவு தேவையான அளவு போட்டு நல்லா ஃபஸ்ட்டு கலந்து விட்டுக்கோங்க. நல்லா பிசைஞ்சு பட்டர் போட்டிருக்கேன் இல்லையா, அதெல்லாம் போட்டு நல்லா கலந்து நல்லா விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக நல்லா வரும். அது கூட கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி விட்றாதீங்க. நான் எனக்கு பக்குவம் தெரியும், அதனால் லைட்டாக ஊற்றி வரேன். சில பேர் தெளித்து பண்ணுவாங்க, அப்படியும் பண்ணலாம். நமக்கு அது பொறுமை இல்லை, லேட்டாகிடுச்சு, எழுந்திரிச்சதில் லேட்டு, அதனால் பொறுமை இல்லை. அதனால் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா பிசைஞ்சு விட்றேன். பிசைஞ்சு விட்டால் தாங்க சூப்பராக இருக்கும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா அழுத்தி பிசையணும், கையில் ஒட்டும். நம்ம தான் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக தண்ணி தெளித்து பண்ணணும். அதுக்கு தான் தண்ணி தெளித்து பண்ணுவாங்க. நமக்கு பதம் தெரியுன்றதுனால தண்ணி ஊற்றிக்கிட்டேன். நீங்கள் தெளித்து பண்ணுங்கள். சாஃப்டாக நல்லா சாஃப்டாக பிதையணும். அப்போ தான் ரொட்டி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். 2-3 நாளைக்கு வச்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? நல்லா பிசைஞ்சிட்டு தனியாக வச்சுட்டேன். அது கூட தனியாக சப்பாத்திக்கும் கொஞ்சம் மேத்தி ரொட்டி மட்டும் சாப்பிட்டா ஒரு போர் அடிக்கும் இல்லையா, அதனால் இதை பிசைஞ்சு தனியாக வச்சுட்டு கொஞ்சம் தனியாக வெறும் சப்பாத்திக்கு மட்டும் தனியாக ஒரு 6 சப்பாத்திக்கு மட்டும் தனியாக மாவு போட்டு சேம் அதே ப்ராசஸில் நான் பண்ணிட்டேன். அதே ப்ராசஸ்னால் எங்கே இதுலேயும் வெங்காயம்லாம் போடணுமாங்க அப்படின்னு கேட்காதீங்க. அது வெறுமனே எப்படி பிசைஞ்சேன்னா, கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக உப்பு, தண்ணி போட்டு ரெடி பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற போட்டேன். அதுக்கப்புறம் சப்பாத்தி உருண்டைகள், அதுவும் மேத்தி ரொட்டி சப்பாத்திக்கும் உருண்டைக்கும் வெறும் சப்பாத்திக்கும் உருட்டி தயாரித்து தேய்ச்சிட்டேன். 2த்தையுமே தேய்ச்சி எடுத்து வச்சு திடீர்னு எங்கள் வீட்டுக்கார் எனக்கு முட்டை வேணும் சப்பாத்திக்கு அப்படின்னாரு. சரின்னு முட்டையை வேக போட்டு உரித்து வச்சாச்சுங்க.
உரிச்சது அவர் தான். முட்டையை வேக போட்டேன், முட்டை உரிச்சாச்சு. சப்பாத்தி ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள். சப்பாத்தி செஞ்சுட்டு அடுத்து மேத்தி ரொட்டி. இது மேத்தி ரொட்டி ரெடி பண்ணுறாங்க. அது வந்து ஃபுல்லாக ஃபோட்டோ எடுக்க முடியல, டைம் ஆகிடுச்சி, அவர் கிளம்பணும். அதனால் சப்பாத்தி மட்டும் ரெடி பண்ணிவிட்டு மேத்தி ரொட்டியை தனியாக இதை பாருங்க ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மேத்தி ரொட்டி ரெடி பண்ணியாச்சு, முட்டையும் உரிச்சாச்சு. வாங்க டிஃபனில் அடுக்கி வச்சாச்சு. அவருக்கு கடன்னு ரெடி பண்ணும் இல்லைங்களா, எண்ணெய் விட்டு எல்லாம் வந்து தட்டில் ரெடி பண்ணிட்டாங்க. சாதம் நேற்று வச்ச சாதம் இருந்துச்சு, கொஞ்சம் குழம்பு இருந்துச்சு, அது கூட முட்டை வச்சாச்சு. சாதம், முட்டை, மேத்தி ரொட்டி, அது கூட தயிர் பச்சடி, ரொட்டிக்கு முட்டை குழம்பு வச்சாச்சு. வாங்க சாப்பிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட அன்பும் ஆதரவும் எனக்கு கொடுங்க. வாங்க சாப்பிடலாம். எங்கள் வீட்டுக்கு வாங்க. முட்டை குழம்பும் மேத்தி ரொட்டியும் சப்பாத்தியும் சோறும். வாங்க சாப்பிடலாம். தேங்க்யூ வெரி மச். பாய்.